10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா அதுக்கப்புறம் 35 வருஷத்துக்கு தொடர்ந்து நம்மளுக்கு மாசம் மாசம் இன்கம் வந்துட்டே இருக்கும். அதுவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை விட அதிகமான பணம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி கடைசியா ஒரு பெரிய லம்சம் செட்டில்மெண்ட்டுமே கிடைக்கும். ரீசெண்டா நம்ம சேனல் வியூவர் ஒருத்தங்க இந்த பிளானை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. மாசம் மாசம் 21,000 அமௌண்ட்டை தொடர்ந்து 10 வருஷத்துக்கு பண்ணிட்டு வரும். அங்க இருந்து ஒரு 2 வருஷம் பிரேக் விடணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து 35 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை விட அதிகமான அமௌண்ட்டை மாசம் மாசம் ரெகுலரா கொடுப்பாங்க. கடைசியா கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய் லம்சமாவும் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, பிரைவேட்ல வேலை செய்யறவங்களுக்கு பென்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரியான பிளான் எடுத்தோம்னா நம்மளுக்கு ரெகுலரான இன்கம் நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் மாசம் மாசம் வந்துட்டு இருக்கும். கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த பிளான் நல்ல பிளானா இல்லையா, இல்ல எந்த பிளான் உங்களுக்கு கொடுத்தாலும் அது கரெக்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இன்ஃபேக்ட் பர்சனல் ஃபைனான்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் இதுவா தான் இருக்கும். இதை நாளைக்கு ரெஃபர் பண்றதுக்கு இதை இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளானை கம்ப்ளீட்டா கூகுள் ஷீட்ல ரீக்ரியேட் பண்ண போறோம். நம்ம கையில இருந்து போற தொகையை தொடர்ந்து போட்டுட்டே வரும். 10 வருஷத்துக்கு நம்ம கட்டிட்டே வரும். அதுக்கப்புறம் 12வது வருஷத்துல இருந்து அவங்க நம்மளுக்கு தொகை கொடுப்பாங்க. அதையுமே ஃபில் பண்ணிட்டு வரும். கடைசியா ஒரு லம்சம் வரும். அதையுமே ஃபில் பண்ணிட்டோம். டேட்டு, அமௌண்ட் ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணிடும். இதுல இருந்து என்னதான் ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கணும்னா XIRR ஃபார்முலா போட்டு ஃபில் பண்ணோம்னா இந்த கேஸ்ல 7% குறைவா தான் வருது. அதாவது சும்மா பேங்க்ல FDல வச்சிருந்தா கூட 7% மேல ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்திருக்கும். இந்த கேஸ்ல அதை விட குறைவான. ஆனா நல்ல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும் போது நமக்கு ஏதோ நிறைய லாபம் வர மாதிரி நம்ம கிட்ட இதை பிச் பண்ணிருப்பாங்க. நமக்கு தெரிய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான், என்ன ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரும். அதுக்கு XIRR மட்டும் தான் தேவை. இந்த XIRR தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட ரிட்டர்ன்ஸ் பத்தி புரியாம அதுல இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. இந்த XIRR பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.